சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு 30 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுத்தவங்க திருப்பி கேட்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட டைம் கேட்குற போது, இந்த வீடு யார் பேரில் இருக்கு, வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரவி இருந்துட்டு இது எங்கள் அப்பா அம்மா பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா உன்னை நம்பி நான் இந்த இடத்த விட்டு போகிறதா கிடையாது. ஒன்று நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்னோட ஸ்டைலில் அந்த பணத்தை நான் திரும்ப வாங்கிப்பேன். அப்படி இல்லை நான் இதே வீட்டில் தான் நீ இருப்பேன்னு நான் சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோ யாராச்சும் ஒருத்தர் இதில் கையெழுத்து போடணும். மீனா முத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவனும் என்னோட பையன் தானே, இப்போ ஏதோ நஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கான், அதனால் நான் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு மனோஜுக்காக கையெழுத்து போடுறாங்க. உன்னை பெற்றதுக்காக என் அப்பாவை இந்த நிலமையில கொண்டு நிப்பாட்டிட்டியே அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு சொத்தை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு கொஞ்சம் இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. மாமா இப்போதைக்கு எங்களால் இதுதான் முடியும், அதனால இந்த பணத்தை வச்சு ஏதாவது கொஞ்சமாவது அந்த கடனை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.